இன்றைக்கி வந்து சூப்பரான நேபாளி டிஷ் தான் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம நேபாளில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கற்றுக்கினது. அது எப்படி செய்யணுன்னா, முதல்ல அரிசி ஊற வச்சுன்னு ஒரு 3 hours மேலே. அப்புறமா அதை அரைச்சி எடுத்துகிட்டு சர்க்கரை இல்லைங்களா, அதையும் வந்து கொஞ்சமாக மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரவை, மைதா, உப்பு, சோடா மாவு கொஞ்சமாக, அதிகமாக இல்லை. அப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்தால் அது வராது, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours கிட்ட அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எப்படி முறுக்கெல்லாம் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் வச்சு அதில் ஊற்றிட்டு செய்யணும். இது பேர் வந்து சேல் ரொட்டி. இதுக்கு கொர்க்கா சட்னியும் இருக்குது, நேபாளி ரொட்டினும் சொல்லுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. கண்டிப்பாக இதோட சட்னியோட ப்ளாகில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.